Hi Qureshi. Hi Maya, how are you? Good. Welcome back to Dubai. Thank you. ஸோ துபாய் ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை, அடிக்கடி வந்து போயிட்டுருக்கீங்க. ஆமாம், நாங்களே ஒரு அரபு ஃபேமிலி தானே. அடடே, கேள்விப்பட்டேன். பட் துபாய் தர்பாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு ரொம்ப நிறைய யூடியூப் சேனலில் வந்து நல்ல நல்ல தகவல்கள்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு. நானும் அவங்களோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ துபாய் தர்பாருடைய வளர்ச்சி போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ்ட்டுடைய வளர்ச்சியும் போன வருஷம் மணிமேகலை, இந்த வாட்டி நானும் ஜோயாவும் வந்திருக்கோம். ஸோ அதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ குட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2016 இருந்து நாங்கள் உங்களை பார்த்துட்ருக்கோம். கேபிஒயில் அந்த சீசன் வின் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ், மூவிஸ் அண்ட் கண்டினியூஸாக இன்னைக்கு வரைக்கும் உங்களோட சஸ்டைனபிலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. பட் இப்போ இருக்கிற எரா எப்படின்னா சோஷியல் மீடியா. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக வந்துட்டு பிளாட்ஃபார்ம் கிடச்சி அடுத்தடுத்த லெவலில் வந்துடுறாங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ண அந்த ஒரு டைம்லைன் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்களே சொல்லியிருந்தீங்க உங்களோட பிபிஓட வேலையை நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு உங்களோட கெரியருக்காக ஈஸி கிடையாது, க்யூவில் நிற்கணும், வெயிலில் நிற்கணும், அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சான்ஸை வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் சஸ்டைன் பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பட் இன்றைக்கி நீங்கள் வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஈஸியாக ஒரே நாளில் ட்ரெண்ட் ஆகிடுறாங்க, ஃபாலோவர்ஸ் இருந்தாலே செலிப்ரிட்டி ஆகுறாங்க. இதில் இருக்க கண்டிப்பாக நல்ல விஷயங்களும் இருக்கும், கண்டிப்பாக நமக்கு மைனஸான விஷயங்களும் இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? நான் எப்படி பார்க்குறேன்னா, கண்டிப்பாக டேலண்ட் இருக்கணும். டேலண்ட் இருந்தால் தான் ஈவன் வந்து ஒரு இப்போ ஷார்ட் டைம் ஒரு சென்சேஷனாக யாராவது உருவாகுறாங்கன்னா கூட அவங்கள்ட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இல்லைனா அவங்களால மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஹாப்பி ஆகுறாங்க. ஓகே, எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இருக்கார், நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார்ல, அவர் வந்து திடீர்னு இருந்தாலும் பட் அவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது. அதாவது பர்ஃபெக்டாக பண்ணுறாரோ இல்லை ஒரு ஃபன் மாதிரி பண்ணுறாரோ, பட் அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஸோ அது கரெக்டு தான். ஆனால் எப்பயுமே ஒரு டேலண்ட் இருந்தாலுமே அந்த டைமு அண்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் கூடயே இருக்கணும் இந்த ஃபீல்டில். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சஸ்டைனபிலிட்டி, அந்த லாங் லென்த்து அதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னைய பொறுத்தளவு இப்போ உள்ள சோஷியல் மீடியா எழுச்சியில் வந்து கரெக்டு. நாங்கள்லாம் கலக்கப்போதையார் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் வரும்பொழுது டேரக்டர் அங்கே இருந்தாருன்னா இங்கே எந்திரிச்சு நிற்போம். மேபி இப்போல்லாம் அதை சொன்னாங்கன்னா வாட் இது என்ன ஒரு அடிமைத்தனமாக இருக்குது, அங்கே வந்தால் நம்ம ஏன் எந்திரிச்சு நிற்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. பட் நாங்கள் அந்த டைமில் அதை ஒரு ரெஸ்பெக்டாக பார்த்தோம். அது மாதிரி அவர் டேரக்டர் இப்போ தாம்சன் கலக்கப்போதையாரில் அவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து ஓகே சார் கேட்டுட்டு அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படி தான் யோசிப்போம். ஸோ பட் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அவர் சொன்னாங்க, சார் இப்படி வேணாம் சார், இந்த மாதிரி போயிடலாம், இந்த கான்செப்ட் போயிட்டு அந்த மாதிரிலாம் அசால்ட்டாக பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு வாய்ப்பை வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து ஓகே இதுவா இல்லைனா போயிட்டு இப்போ ஜஸ்ட்டு வந்தால் வருது, வராட்டினா போகுது, நெக்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம், அப்படி ஒரு ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நிறையா சான்சஸ் அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனால. பட் நாங்களாம் அப்படி இல்லை, அந்த இது பண்ண ஐயோ எப்படியாவது குவார்ட்டர் ஃபைனலில் இருக்கணும், செமிஃபைனலில் இருக்கணும் அப்படி நைட்டு ஃபுல்லாக முடிச்சு அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பட் அதுதானே காலங்கள் மாற 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 நிறையா வரும். பட் நீங்கள் சொன்னது அந்த போட்டி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு முதலெல்லாம் வந்து ஒரு காலேஜ் கல்ச்சரல் ஸ்கூல்லாம் கெஸ்ட்டாக போகிறோன்னா அதிகபட்சம் ஒரு பேச்சாளர் வருவாங்க, பட்டிமன்ற பேச்சாளர்லாம் இந்த மாதிரி டிவி செலிபிரிட்டிஸ் வருவாங்க. இப்போ என்னென்னா வந்து இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப யாராவது இந்த மாதிரி கெஸ்ட் வராங்கன்னா அவங்கள நம்ம ரோல் மாடலாகவே பார்ப்போம். அவங்க பேசுறதுலேருந்து ஓகே அவங்க இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நாமளும் அதை பண்ணணுன்ட்டு. பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. என்ன பண்ணாங்க, இவங்க ஏன் கெஸ்ட்டாக வராங்கன்றது காலேஜுக்கும் தெரிய மாட்டேங்குது, கூப்பிடுறவங்களுக்கு அதை ப்ரைஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்க்குற நமக்கு தான் வந்து இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டுருக்கு. அண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியுமான்னு தெரியல, அவங்களாம் மாற்றினா தான் வந்து. அண்ட் இன்னொரு எரா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, இந்த அக்கான்ற வேர்ட் அப்படின்றது ரொம்பவே நமக்கு பிடிச்சவங்களை நம்ம கூப்பிடுவோம், நம்ம சீனியர்ஸை கூப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கான்னு கூப்பிடவே கொஞ்சம் பயமாக இருக்குது, எல்லாரையுமே அக்கா. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் தனுஜாக்காவோட வீடியோ போடுறீங்க, அது ஃபன், ஓகே, அது கம்ப்ளீட்டாக அந்த டைம் வந்து ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு அக்கா மாதிரிடா, இல்லைடா அந்த அக்கா மாதிரிடான்னு சொல்கிறப்ப நமக்கே ஒரு மாதிரி நெருடலாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் பீயிங் என்டர்டெய்னர், ஏன்னா மீடியாவில் இருக்க பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா தெரிலையே. இப்போ சென்னையிலவே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தா அப்படிங்கிற வார்த்தை ஒரு மாதிரி சொன்னோன்னா அது கெட்ட வார்த்தையாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி அக்கா அங்கேயே வந்து நிறைய அக்கா, நாங்கள் எல்லாருமே அங்கே உள்ளவங்களே ஃபாலோ பண்ணுறோம். பலூன் அக்கா, டெய்லர் அக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு அக்காலாம் சொல்லுவாங்க ஜிம் அக்கா, அந்த மாதிரி அக்கா அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அக்கானா ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் இருந்தது. இப்போ அக்கானா ஒரு சைட் அடிக்கிற ஒரு நம்மளோட வயசு கொஞ்சம் அதிகமான ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்துட்டாங்க. இங்கே கூட நான் பார்த்தேன், துபாயில் கூட ஏதோ ஒரு பொண்ணு ரீசெண்டாக ஏதோ ஒரு ரீல் பார்த்தேன், அதில் போட்டுருந்துச்சு, டே என்ன வேணாலும் பண்ணுங்களா, என்னை அக்கானு மட்டும் கூப்பிடாதீங்கடா அப்படின்னு. அந்த பொண்ணு இங்கே தான் பார்த்தேன், அதான் பார்த்தேன், அக்கானு கூப்பிட்டா அப்போ வந்து
சும்மா அக்கான்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்க எல்லாருமே அந்த பார்க்குறாங்க. மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னா, நான் மெட்ரோல போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த வேர்ட் வந்து நான் அங்க கேட்டதுக்கு அப்புறம் தான், ஏன் இப்படி ஆயிடுச்சா? ஏய் அவங்க எனக்கு அக்கா மாதிரிடா, பலூன் அக்கா மாதிரி அப்படின்னு சொல்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ச்சை இது மீடியா பார்த்து கெட்டு போறதுக்கு தான் இப்ப நிறைய வாய்ப்புகள் இப்ப அதிகமாயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம குரேஷிக்கு வருவோம். ம் ஸோ நீங்கள் காமெடியனா இன்ட்ரோ ஆனீங்க, அதுக்கப்புறம் ஆக்டராக வந்துட்டீங்க. இப்போ நிறைய திடீர்னு ஈவெண்ட் ஹோஸ்டாலாம் அவதாரம் எடுத்திருக்கீங்க, நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. குரேஷி அடுத்து இதை தான்ப்பா பண்ண போகிறேன், நீங்கள் அடுத்த ஒரு 5 இயர்ஸில் குரேஷி நீங்கள் இப்படி தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்ன? நான் வந்து ஒரு 10 வருஷமாக டெலிவிஷனில் இருக்கேன். நான் எல்லா ரோலுமே பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் ரைட்டரும் எழுதுவேன், அப்புறம் நடிச்சிருக்கேன், சின்ன சின்ன கேமியோ மாதிரி பண்ணியிருக்கேன், ஃபுல் லென்த் ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஷோவை வந்து தனியாக ஒரு ஆளாக இருந்து எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி கூட குக் வித் கோமாளில் லாஸ்ட் டைம் நான் புகழ் ஒரு 2 பேர் தான் ஒரு மெயின் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆங்கரிங் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்டேஜ் ஹோஸ்ட்டு, விஜய் டிவி ஷூட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் கிட்ட ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், எதர் வந்து டிஜிட்டல் ஓடிடி அந்த வெப் சீரிஸ் அந்த மாதிரியோ, இல்லை வந்து மூவிஸ் பிக் ஸ்க்ரீனு அந்த மாதிரியோ. அதுதான். அதனால் நான் வந்து இப்போ இந்த வருஷத்துலேருந்து அதான் பிளான். ஸோ முழுக்க அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே. ஸோ கேரக்டரைசேஷன் பண்ணுறது உங்களுக்கு புதுசு இல்லை, ஏன்னா குக் வித் கோமாளியில் அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும். கரெக்ட். அதுவும் ஈஸி கிடையாது. இப்போ கெட்டப் போட்டுட்டா நான் வந்து ஸ்ருத்திகாவா ஆயிடுவேனா கிடையாது. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங் அதை நோட் பண்ணுறது, பார்க்கறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து சிரிச்சிட்டுப்பா செம்மையாக பண்ணாருன்னு போயிடலாம். பட் உங்களோட ஹோம்ஒர்க் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கவே இருக்காது. நீங்கள் எப்படிலாம் நோட் பண்ணுவீங்க? ஏன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஒரு வாரம் தான் நீங்கள் ஸ்ருத்திகா கெட்டப் போட போகிறீங்கன்னு. அப்போ எப்படி அவங்கள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க? அப்சர்வ்னா வந்துட்டு இப்போ அவங்க கூட அந்த ஷூட்டில் நம்ம இருக்கும் பொழுது ஜென்ரலாகவே வந்துட்டு என்னதான் டாக்கி போயிட்டு இருந்தாலுமே அவங்கள பாடி லாங்குவேஜ் நான் வந்து எப்பயுமே செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ மீன் எப்படி பேசுகிறாங்க, எப்படி கையாட்டுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க. ஏன்னா இன்கேஸ் நம்ம நாளை பின்ன அவங்கள மாதிரி கெட்ட போட போகிறோம் அப்படின்னா யூஸ் ஆகும். அப்படி தான் அந்த சுத்திகா அவங்களோட இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இது பண்ணோம், இதை விடிவி கணேஷ் சார் மாதிரிலாம் பண்ணுவோம். அதுவும் அவர் கூடயே இருந்து, அதுவும் அந்த லாஸ்ட் சீசனில் அவருக்கு உட்கார்ந்தப்போ ஃபுல்லாக பார்த்தோம். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தான். அது பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒரு சின்ன கிளிப்பாக தெரியும். அந்த கெட்டப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த கேர்ள் கெட்டப் போட்டால் தான் தெரியும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு மாட்டி இங்கே வந்து அறுத்துரும், அந்த இதெல்லாம் கட்டும்போது இந்த ஸ்டாப்புக்கு இப்பெல்லாம் தடலாம் விழுந்துரும். அப்பா ஏன்னா 14 மணி நேரம் ஷூட்டில் அது வேறு இறுக்கி கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விழுந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஓடுவோம், ஆடுவோம், விளையாடுவோம் அந்த மாதிரிலாம். ஸோ அவ்வளோ கஷ்டம். அது இல்லாமல் அந்த வாய்ஸ் எடுக்கணும், அந்த மாடுலேஷன் பிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த பாடி லாங்குவேஜ். அதுவும் இடையில குக் வித் கோமாளியில் சும்மா கிடையாது. இப்போ நம்ம வந்து ஸ்டேஜில் வந்துட்டு ஒன்று பேசுகிறோம், எல்லாரும் கேட்பாங்க, அப்படி கிடையாது. நம்ம ஒன்று பேசுவோம், நம்மள்ட்ட வந்து ஒன்று பேசும், அப்புறம் அதுகிட்ட ஒன்று வந்து பேசும், அது அப்புறம் வந்து நம்ம கிட்ட பேசும், அப்புறம் பின்னாடி 2 ஒன்று பேசிட்டு இருக்கோம், அப்புறம் ஜட்ஜஸ் வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஆங்கர் திடீர்னு உள்ள வருவாங்க. ஸோ இது வந்து 360 டிகிரியில் மூளை வேலை செய்யணும். அதில் அந்த கெட்டப்பை ஞாபகம் வச்சுக்கணும், கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கணும், பாடி லாங்குவேஜ், மாடுலேஷனு, இது எல்லாமே த்ரூ அவுட் த ஷோ நீங்கள் அதே த்ரூ ஒரு 14 மணி நேரம் அதை பண்ணணும். 3 மணி நேரம் தான் டிவியில் வருதுனாலும் 2 நாள். பட் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணணும். விடிவி கணேஷ் சார்லாம் நான் வந்து அந்த ரோல் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸை நம்ம வந்து ஒரு 14 மணி நேரம் மிமிக்ரி எல்லாமே வாய்ஸ்லாம் ரொம்ப நேரம்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது. டேய் என்னடா அந்த வாய்ஸை வந்து ஒரு 2 நிமிஷம் பேசலாம். அது வந்து ஒரு 14 மணி நேரம் நீங்கள் பேசும்போது உங்கள் தொண்டையே காலியாயிடும். எனக்குலாம் அந்த 2 நாள் பேசவே முடியல. வா அப்படி ஆயிடுச்சு. மொட்டராஜன் சார் மாதிரி 2 நாள் வந்து ரொம்ப. பட் அதுக்கான பலன் வந்து நம்ம அது வரும்பொழுது இங்கேன்னு இல்லை, எல்லா நாட்டிலையுமே உள்ள தமிழ் மக்கள் அதை பார்த்துட்டு சூப்பர்ப்பா இந்த பையன் நல்லா அப்படியே நல்லா பண்ணியிருக்கான், முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணும்போது அந்த அப்ப எல்லாமே கவலைகள்லாம் மறந்துடும். மறந்துருச்சு. பட் ஆனால் அந்த எஃபர்ட் வந்து நம்ம போட்டால் தான் மக்கள் மத்தியில் நம்ம நீங்கள் சொன்னீங்களா அந்த சஸ்டைனபிலிட்டி எப்படி வருதுன்னு. ஒரு கேரக்டருக்கு நம்ம எவ்வளோ தூரம் அந்த இதை லவ் பண்ணி அந்த மீடியாவை பேஷனாக எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டர் லவ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கான பலனும் கிடைக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கரெக்ட். இப்போ நீங்கள் இந்த வாய்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா? யூஸ்வலாகவே மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றது சின்ன விஷயம் கிடையாது தான். நீங்கள் ஒரு வாய்ஸ்க்கும் எப்படி அதை டியூன் பண்ணிப்பீங்க? மேட்ச் ஆகுதா இல்லையா? இருக்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் என்னோட பெஸ்ட் வாய்ஸ்னால் இதுதான், நான் எங்கே போனாலும் எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும்னா யாரோட வாய்ஸ்? நான் டு பி ஹானஸ்ட் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வாய்ஸில் தான் உள்ளே வந்தேன். கேப்டன் சார், விஜயகாந்த் சார் வாய்ஸ் பேசுவேன். அப்புறம் வந்துட்டு விஎஸ் ராவன் ஒரு பழைய டேய் கொய்யால என்னடா ஆலையே காடம் அந்த மாதிரி ஒரு பழைய வாய்ஸ் ஒன்று இருக்கும், அதில் தான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் அவர் அந்த வாய்ஸ் தான் 3 நாள் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாளி போயிட்டு நிறையா கற்றுக்கிட்டேன். பட் வாய்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான். ஏதாவது ஒரு புது வாய்ஸ், நான் ரீசெண்டாக கூட இந்த அக்கா வாய்ஸ் கூட அதெல்லாம் சும்மா அவங்கள ரேண்டமாக வீடியோ பார்த்துருவேன், சி அந்த மாதிரி அவங்க பேசுகிறத பார்த்து அதான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பட் ஒவ்வொரு வாய்ஸுக்கும் சில வாய்ஸ் வரும், சில பேஸ்லாம் வரவேனா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நம்மளால் அதை எடுக்க முடியாது. யார் வாய்ஸாவது இப்படி ட்ரை பண்ணி சை இது என்னடா வரவே இல்லை அப்படின்னு விட்டுருக்கீங்களா? நிறையா வாய்ஸ் அந்த மாதிரிலாம் எனி ஒன் வாய்ஸ்
நிறையா ஜெயம் ரவி சார் வாய்ஸ்லாம் வந்து ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப பேஸான ஒரு வாய்ஸ். ம். அது நானும் ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிடலான்னு பார்த்தேன். அது முடியல. அதேமாதிரி தனுஷ் சார் வாய்ஸ் எனக்கு ஓகே. நான் அவருடைய வெறித்தனமான ஒரு ஃபேன் இருந்தாலும், அதனால எனக்கு என்னென்னா பண்ணோன்னா அதை பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர் பண்ணணும். அதனால அதை பக்காவாக எடுக்கணும். இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நம்ம தொண்டைக்கே அது வரல. அந்த மாதிரி தான். ஒரு ஓகே. சில இது வரவே வராது. ஒரு சில இது ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஓகே. இப்போ வந்து நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தீங்க. நீங்க வொர்க் பண்றப்ப தான் இந்த காமெடி அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ள இருந்து வெளிய வந்துச்சு. ஆஃபீஸ்ல நடந்த ஒரு பார்ட்டில. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்கும் வேற வேற ட்ரீம் இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு உங்களோட சின்ன வயசு குரேஷிக்கு என்ன விஷயம் ட்ரீமா இருந்துச்சு? நான் வந்து எங்கள் தாத்தா வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவரும் ஆசைப்பட்டார். ஆகலை. அதே மாதிரி தான் அவர் என்னைய ஆசைப்பட்டார். நான் எனக்கு பர்சனலாக இதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பெருசாக ட்ரீமாக வந்து இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் அப்படியே கோவித்த ஃப்ளோவில் அப்படியே ஸ்கூலிங் முடித்தேன், காலேஜ் முடித்தேன். அப்படியே தான் வந்து நான் பண்ணேன். என்னைக்காவது ஆனால் அந்த இன்ஜினியரிங் ஹியூமர் முடிச்சுட்டு வந்து நம்ம எனக்குள்ள சின்ன பிள்ளையிலேருந்தே அது வந்துருச்சு. ஸ்கூலு, சின்ன பிள்ளைல காலேஜ், ஓகே. டீச்சர் அப்ப வெளில நீங்க போனால் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணி வர அது வந்து ஸ்கூலு, காலேஜ் படிக்கும்போதே நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதானே அந்த ஊரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. மதுரை அந்த சைடில் இருந்ததுனால அந்த மக்கள்கிட்ட இயற்கையாகவே ஒரு ஹியூமர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராமரண்ணா அவர்லாம் எது சொன்னாலும் சிரிப்பு வருது எப்படின்னா, அந்த ஊர் அப்படிதான். நீங்கள் மதுரையிலலாம் காலையில் ஒரு 6 மணிக்கு மாட்டுத்தாவணியில் போய் டீ குடிச்சிங்கன்னா, அதில் நான் பார்த்தேன் நேராகவே. அன்றைக்கி ஒரு நாள் ஈவெண்ட் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறும்போது அப்போ வந்து ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருந்தார். ம். அப்போ அவர் கேட்டார், என்னண்ணே டீ தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏய் டீக்கு மட்டும்தான்டா காசு தரணும், தண்ணியாக இருக்குன்னா அதுக்கும் சேர்த்து 10 ரூபா கொடுறா, 8 ரூபா ப்ளஸ் 2 ரூபான்னாரு. ஸோ இது வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஒரு நார்மல் இன்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. அது வந்து எப்படி அவங்க அதை இயல்பாக வந்து பேசுகிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்து 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 அப்படியே எங்களுக்குள்ளே ஊறி அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ரொம்ப அதிகமாகி அப்படியே அதை அப்ளை பண்ணி அதிகமாயிடுச்சு. கிடைச்ச மேடைகளில் பயன்படுத்துகிறோம். ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் இதில் இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல. ஃபஸ்ட்டு அந்த கலக்கப்போதியார் ஃபர்ஸ்ட் எபிசோடு அந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடி ஸ்பூஃப் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பேன் தனி ஆளா. அது வந்து 32 மணி நிமிஷம் லைவு. அது ஓகே. எடிட்டில் ஒரு 13-14 நிமிஷம் வந்துச்சு. ஆனால் 32 நிமிஷம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து நான் ஒரு செட்டு பார்க்குறேன், எப்படி இருக்கும் எல்லாமே பார்க்குறேன். கேமராலாம் இருக்காங்க, சுற்றி ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லாமே இருட்டில் எடுப்பாங்க, நம்ம ஒரு ஆள் மட்டும் இருப்போம். லைட் இப்படி அடிக்கும், முன்னாடி இருக்கிறவங்களாம் நமக்கு தெரியாது தெரியாது. கண்ணு, அதனால ஜாலியாக இருந்துச்சு. அதில் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியில் இப்படி ஜிம்மி கிட்ட வந்து ஓடிட்டேன் மறுபடியும். அது பயந்துலாம். ஆமா. அதுக்கப்புறம் இல்லை அதை உனக்கு இடிக்கலாம் செய்யாது, அது அந்த க்ளோஸுக்காண்டி வருது அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அப்படியே திடப்படுத்திட்டு அந்த ஃபஸ்ட்டு மட்டும் ரொம்ப பயமாக இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐ எங்க காட் யூஸ் போனாலும். இட் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அண்ட் இந்த ஸ்டேஜ் ஃபைனல்ஸ் ஃபியர். வந்து நீங்க ஓப்பன் கிரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அப்போ கொஞ்சம் அந்த நர்வஸ் இருந்துச்சு அப்படின்னு ஆமாம், சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. இப்பலாம் இல்ல. எந்த இப்போலாம் இல்லை. ஸ்டேஜுக்கு போனாலும் இப்போ தட்டிட்டு. எல்லாம் பொதுமக்களை பார்த்தா தான் சந்தோஷமே. இப்போ எல்லாம் க்ளோஸ்டு ஆர்ட்டு இந்த மாதிரி இதை விட ஓப்பனில் தான் ஜாலியாக பேசுறது தான். ஜாலியா இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ வந்து ஃபேமிலி கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு மொமெண்ட்ல ஃபேமிலி வந்துட்டு இன்னும் எத்தனை நாள் மீடியால இருக்க போறீங்க? அடுத்து வேற என்ன பண்ண போறீங்க? அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வந்திருக்கா? ஃபேமிலி எப்போ அதை கேட்கும் அப்படின்னா, அவங்களுக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கான இன்கம் வைஸ்லையும் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, அதை தாண்டி நமக்குன்னு ஒரு growth அவங்க அஸ் அ ஃபேமிலியாக உணரணும். ஓகே இவன் இப்படி இருந்தான் போன வருஷம், இந்த வருஷம் இப்படி பண்ணுறான், இந்த வருஷம் ஓகே நல்லா அப்படி இருந்ததுன்னா. ஸோ என்னோட கேஸில் வந்து இப்போ வரைக்கும் அது ஓகேவா தான் நல்லா தான் போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு டவுன்ஃபாலாக பெருசாக சந்திச்ச மாதிரி இப்போ வரைக்கும் இல்லை, எஸ். கடவுளுடைய ஒரு இதனால. ஸோ as far as ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் தான். நீ ஏன் இது ஏன்னா நான் சூஸ் பண்ணப்போ நீ ஏன் இதுக்குள்ளே போனணும் எங்கள் வீட்டில் கேட்டது கிடையாது. அதே மாதிரி இப்போ நான் இதுலேருந்து ஏதாவது ஆயிட்டேன் நாளை பின்ன ஓகே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட அவங்க ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. கேட்க போறதில்ல. ஸோ நமக்கு இது பிடிச்சிருக்கு அவ்வளோதான். நம்ம இதை செய்கிறோம். அது எவ்வளோ வருஷம் செய்கிறோமோ, அது என்ன எப்படி செய்கிறோமோ அது அவ்வளோதான். ஆனால் ஃபேமிலி வந்து அவங்க வந்து என்னென்னா அதுதான் ஏன் இவ்வளோ நாள் இருக்க போகிற, அதான் இப்போ எனக்கு ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்குது, மீடியானா ரொம்ப முக்கியம், அது வந்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நல்ல ஒரு வேலை பிடிச்ச ஒரு இது. அதே மாதிரி தான் என் ஃபேமிலிக்கும் வந்து அந்த மென்டாலிட்டி இருக்குது. அது ஒரு ப்ரொஃபஷன், அது அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி. ஓகே. இப்போ இந்த கமிட்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 2 வகையான கமிட்மெண்ட் இருக்கும். ஒண்ணு உங்களோட பேஷனை நோக்குன கமிட்மெண்ட், இன்னொன்னு ஃபேமிலிக்கான கமிட்மெண்ட். 2த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ண நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? பேலன்ஸ் பண்ணணும்லாம் இல்லை, அப்படி தான். ஏன்னா மீடியாவில் இருக்கிறவங்க கூட இப்போ நீங்கள் அதான் அஸ் அ மீடியா பர்சனை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து சென்சேஷனாக போச்சு, என்ன சொல்கிறது, டிவோர்ஸ் அது ஒரு மாதிரி ஒரு கரெக்ட். கல்யாணத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி டிவோர்ஸ்லாம் டிவோர்ஸ் வரிசையாக அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு பெரிய புரிதல் இருக்கணும். இப்போ அது யாருக்காவது கல்யாணம் ஆச்சுனாலே ஓகே அடுத்து இவங்களும் எப்போ ஆமாம் டிவோர்ஸ்க்கு வருவாங்க ஆமாம் அப்படின்னு ஆமாம் பார்க்க அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். ஆயிடுச்சு. அது புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம், நிறைய பீப்புளோட ஒர்க் பண்ணோம். அது எய்தர் இந்த பாயோ இல்லை கேர்ளோ இல்லை 2 பேருமே மீடியாவில் இருக்காங்களோ, ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய புரிதல் இருக்கணும். என்னைய பொறுத்தளவுக்கு அது இருந்தால் கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா சிங்கிளாகவே இருந்துடலாம்.
பட் சிங்கிளா இருக்க முடியாதுல்ல. யாருங்க சொன்னா? அதெல்லாம் சும்மாங்க. உலகத்துல வந்து இப்ப நமக்கு முந்தைய ஜெனரேஷன் ஆமாப்பா 27 வயசுன்னு வந்தா கல்யாணம் பண்ணணும். அதே மாரி ஒரு 30 கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு 2, 3 வருஷத்துல குழந்தை பெத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நமக்கு ஒரு முந்தைய ஜெனரேஷனோட ஒரு செட் பண்ணி செட் வச்சுட்டாங்க. பண்ணி வச்சாங்க. அது ஓகே. அப்ப அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு அது கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இப்ப அந்த அளவுக்கு என்ன சொல்றது? செல்ஃப் டிசிப்ளினோ இல்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்களோ அது பாயோ ஆகட்டும், கேர்ள் ஆகட்டும் அவங்க கிட்ட யார்ட்டயுமே கிடையாது. கண்டிப்பா. அதுக்கு நம்ம என்னதான் சோஷியல் மீடியாவ குறை சொன்னாலுமே, அஸ் அ பர்சனா நீ அது இல்ல உன்கிட்ட அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இப்படி நீ இருக்கிறதுக்கு நீ இப்படியே இருந்துட்டு போயிரலாம். தேவையில்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயி, அதுக்கப்புறம் அத புடுங்கிட்டு, அதுக்கப்புறம் இதாகலாம். ஓகே. அப்படி அந்த மாரி இருக்கலாம். பட் நாள பின்ன எனக்கே என்ன வேணாம் எவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்றதா ஏன்னா, அது லைஃப் அதுதான். ஒவ்வொரு இதுவும் வருஷங்கள் ஆக, 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 ஆக இப்ப நான் நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு ஃபேமிலி. நாள பின்ன ஏதோ கூட ஆகலாம். ஏன்னா பயமா இருக்கு சோஷியல் மீடியா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு. ஏன்னா இப்ப நாள பின்ன எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இத எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் பேசுனியேடா அப்படி இப்படின்னு. ஸோ கான்ட்ரோவர்சில மாட்டாத ஆமா. வரைக்கும் பிரச்சனை இல்ல. கான்ட்ரோவர்சில மாட்டாம இருக்கவே முடியாது. இப்ப ஏன்னா இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சின்ன கான்ட்ரோவர்சில மாட்னீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் லைக் ரீசெண்டா 2ல மாட்டுனேன். ஒண்ணு கமல் சார் அந்த இது ஒண்ணு மாட்டுனோம். துபாய்க்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசெண்டா ஒண்ணு மாட்டுனோமே மணிமேகலை பிரியங்கா பிரியங்கா அக்கா and இஷ்யூல மணிமேகலை ஒண்ணு issue. மாட்டுனோம். ஆமா. அது 2 மாட்டியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட்டு என்னடா இது குரேஷி குரேஷின்னு எங்கே பார்த்தாலும் குரேஷி இருந்துச்சு. பட் நீங்கள் அந்த இடத்துல இருந்ததால அது உங்களுக்கு தான் தெரியும் எது உண்மை அப்படி அப்படின்ட்டு. கிடையாது. எல்லா இடத்துலயுமே இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து உங்க கையில ஒரு என்ன சொல்றது? ஒரு ஓட்டு உரிமை இருக்குன்னா, எய்தர் நீ போட்டு தான் ஆகணும். ஒண்ணு கரெக்ட். டிஎம்கேக்கு போடணும், இல்ல ஏடிஎம்கேக்கு போடணும், இல்ல சுயேட்சைக்கு போடணும். யாருக்காவது ஒண்ணு போட்டு தான் ஆகணும். அது மாரி அஸ் ஃபார் அஸ் எனக்கு எது நியாயம்னு பட்டதோ, எனக்கு எந்த பெர்சன் செய்றது கரெக்ட்ன்னு படுதோ, நான் அவங்களுக்கு ஃபேவரா நின்னேன். அவ்வளோதான் நத்திங். அதுல பெருசா ஏன்னா மக்களுக்கு ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆள புடிச்சிருக்கலாம். அந்த மாரி நமக்கு அங்கருந்து பார்த்ததுனால, நமக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கும். நடந்த விஷயங்கள் நம்ம நேர்ல பார்த்ததுனால, ஸோ அத பத்தி டீப்பா அதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் சொல்றேன். ஸோ அத அப்படி பண்ணி தான் ஆகணும். ஓகே. இல்லைன்னா 2மே எனக்கு தெரியாதப்ப அமைதியா இருந்துரணும். ஓகே. அவ்வளோதான். ஸோ பொதுவாக விஜய் டிவில இருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரைக்கு போகிறதுக்கு தான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஆக்டிங்கில் வந்து பயங்கர டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஆக்டிங்கில் நான் வந்து பயங்கரமாக டியூன் பண்ணணும், அடுத்து நானும் வந்து ஹீரோவாக போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. தமிழ்நாட்டின் ஃபஹத் ஃபாசில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஹெவியா இருக்கு. லைட்டாக அந்த சாயல் ஆமா, இருக்கு ஆமா, போலயே. ஆமா, ஆமா. அதனால தான் முடியெல்லாம் சைட்லலாம் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால கூடிய சீக்கிரம் வந்து ஆக்டிங் ஆனா கத்துக்கணுங்க. உண்மையிலேயே வந்து இப்ப நமக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றோம், ஒரு கேரக்டர் எடுத்து பண்றோம். அது டோட்டலா வேற. பட் இந்த கேமரால வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல சின்ன ஐ அசைவு கூட நம்மள ஒரு காட்டி கொடுத்துரும். ஆக்டரா உனக்கு நம்ம ஆக்டிங் தெரியல அப்படி சொல்லிட்டு. இல்ல உண்மை அதுதான், உண்மை அதான். ஏன்னா நெறைய காமெடியன்ஸ் வந்து இந்த மாரி டிவில செம்மையா பண்ணிட்டு அங்க போய் ஸ்ட்ரகிள் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கே அதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே. டக்குன்னு ஏன்னா இப்ப நான் சிரிக்க மாரி காமெடியா பேசுவேன்னா பேசிருவேன். டக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் எதுவுமே இல்லாம நீ அழுகணும் அப்படின்ட்டாங்கன்னா எனக்கு வராது. நான் அப்ப வந்து கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஸோ அதனால ஏதாவது இப்ப அந்த மாதிரி படம் மிஸ் ஆயிருக்கா உங்களுக்கு? படம் ஆடிஷன் மிஸ் வரைக்கும் ஆகலாம் போயிட்டு இல்ல. அவமானம்லாம் நெறையா வந்திருக்கு. சீரியஸ்லி? எஸ்பெஷலி வென் யூ ஆர் லைக் கம்பைன் வித் த சீனியர் ஆக்டர்ஸ் வந்து அதுல ஒரு அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். இப்ப நீ ஓகே. தனியா இருக்கனா, நீ 2, 3 டேக் கூட வாங்கிரலாம். இல்ல ப்ரோ டைரக்டர கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி பண்ணிடலாம். பட் இப்ப ராதிகா மேம் இருக்காங்க, சரத்குமார் சார் இருக்காங்க, இப்ப தேவயானி அந்த மாரிலாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நீ ஒரு காம்போவா இருக்கும்பொழுது, நீ உன்னோட போர்ஷன நீ பெர்ஃபெக்ட்டா பண்ணல அப்படின்னா, எல்லாருக்கும் அங்க லேட் ஆகும். அவங்க வந்து ஒரு 2 வாட்டி அந்த ஓகே பயமே அப்படின்னு ஒரு போவாங்க. நடுக்கம் அதுவே கொடுத்துரும்ல. ஒரு பயமாயிரும். அப்படியே ரொம்ப ஏன்டா கமிட் ஆனோம் அந்த படத்துல அந்த மாரியெல்லாம் ஆயிடும். ஓகே. பட் அதுதான் வந்து என்ன சொல்றது? டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப ஈஸி. போடா ராதிகா மேம் அவங்க இருக்கும்போதே நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது வேணாலும் தைரியமா பண்ணலாம். பட் ஆக்டிங் வந்து அது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க மெத்தட் ஆக்டிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கிற நேச்சுரல் ஆக்டர் வந்து போயிடுவாரு. அந்த இயல்பான உங்களுக்குள்ள வர விஷயம் வராது அப்படிம்பாங்க. ஓகே. பட் அஸ் ஃபார் அஸ் எல்லா கலையும் மாதிரி தான் நடிப்பு கலையும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ எப்படி ஒரு பேட்மிண்டன் வந்து சும்மா விளையாட தெரியாதவன் விளையாடுறதுக்கும், கத்துக்கிட்டு அந்த ஃபார்மேட் தெரிஞ்சவன் விளையாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இருக்கு. அந்த மாதிரி தான் ஆக்டிங்கும் அப்படிதான். ஸோ கொஞ்சம் ரீசெண்ட் கத்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ல இட் ஹெல்ப் யூ. எந்த ஆக்டரை பார்த்து ரொம்ப வியந்திருக்கீங்க? பயங்கரமா இருக்குப்பா. இப்போ ஃபஹத் ஃபாசில் வந்து நிறைய பேருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆமா. முதல்ல வந்து அவ்வளோவா தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியாது ஃபஹத் கரெக்ட். ஃபாசில். ஆனால் அவரோட ஆக்டிங்காகவே இப்போல்லாம் நம்ம அந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யார் இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருக்கு? ரீசெண்டானா எனக்கு வந்து செல்வராகவன் சார் பிடிச்சிருக்கு. ஏன்னா அஸ் அ டேரக்டரா அவருடைய நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். எல்லாமே செம்மையா இருக்கும். பட் இப்போ ஆக்டரா அண்ட் செல்வராகவன் சாரை விட ஒரு ஆள் என்ன சொல்லலாம், அவர் நல்லா பண்ணுறாரு செல்வராகவன் சார். அது இல்லாமல் எஸ்ஜே சூர்யா சார் அவருடைய ரீசெண்ட் விஷயங்கள்லாம் வந்துட்டு அவரை நடிப்பு எக்ஸ்பெக்டே அரக்கன் பண்ண முடியல. அப்படின்னு நடிப்பு சொல்லுவாங்க. அரக்கன் எப்படி அந்த கேரக்டர்லாம் அவர் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு, ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டுறாரு அண்ட் சூப்பராக மக்கள் மனசுக்குள்ளே போய் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாரு. அந்த மார்க் ஆண்டனி படம்லாம் அது செம்மையாக இருக்கும். தெரிக்க விட்டுட்டாரு. ஏய் ஆலமரத்து பட்டை ஆக்கம் கெட்ட கட்டை அதெல்லாம் செமையா இருக்கும். பொம்பளை சொக்கு கேக்குதா கொஞ்சம் எங்களுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணலாமே. எஸ்ஜே என்னது சூர்யா வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் சத்தமா. சத்தமாவா? ஏய் ஆலமரத்து பட்டை ஆக்கங்கெட்ட கட்டை வேப்ப மரத்து பட்டை வெக்கங்கெட்ட கட்டை பொம்பளை சொக்கு கேக்குதா பொம்பளை சொக்கு சீ சிலுக்கா. ஆ, ஆ, சிலுக்கா அந்த மாதிரி தான். நைஸ் நைஸ்.
உங்களோட ஃபேவரட் வாய்ஸ் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ விஎஸ் ராகவன் சார் தான் நாங்க பார்த்தது. ஸோ அவரோட வாய்ஸும் கொஞ்சம் லைட்டா. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது சார், இந்த காலத்தில் இந்த பாட்காஸ்ட்டுங்கிற பேரில் வாய்க்கு வந்ததை கேட்டுறானுங்க, இவனுங்களும் வாய்க்கு வந்ததை சொல்லிடுறானுங்க. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா குத்துது குடையுதுன்றானுங்க. என்ன பண்ணுறது? காலத்துக்கு ஏத்தாப்புல நம்மளும் மாற வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சின்னு வந்து ஏதாவது ஒன்று பேசினேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்கடா கோயால. கமெண்ட்ஸில் பச்சை பச்சையாக திட்டிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இப்போ நிறைய ட்ரெண்டிங் ரீல்ஸ் வந்து ஆமா. நம்ம பார்த்ததுமே இதெல்லாம் எதுக்குடா ட்ரெண்ட் பண்றீங்கன்னு ஆமா, தோணுது. ஆமா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீலை பார்த்துட்டு குபீர்னு சிரிச்சிருக்கீங்களா? ஆனா பயங்கர மில்லியன் ட்ரில்லியன் வியூஸ் எல்லாம் போயிருக்கும் அந்த ரீல். ஆமாம், மக்களோட டேஸ்ட் எப்படின்னே தெரியாது. திடீர்னு நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் வரும். நானே நிறையலாம் ஷேர் பண்ணுவேன். ஒருத்தவர் இந்த நம்ம பழைய என்ன சொல்கிறது, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிறுவர் மலர் குமுதம் அதில் ஜோக் ஒன்று வரும்ல, அதை எடுத்து ஒருத்தவர் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. ராமு, ஏண்டி உன் புருஷன் இன்னைக்கு என்ன சட்டை போட்டுருக்காரு அந்த மாதிரி. அது வந்து சோமு அதெல்லாம் ஒருத்தவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் அது சம்மந்தமான ஒரு சிரிப்பாக தான் இருக்குது. நானே அதை ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வித்தியாசமாலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் எது எப்போ ட்ரெண்ட் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. யாரு கரெக்ட். கெரியர் எப்போ எண்ட் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் கடவுளுடைய இதுதான். நம்ம ஆக்சுவலாக நம்ம வேலையை ட்ரெண்ட் செஞ்சுப்போம். ஆகிறது ஈஸி தான். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட எண்டு வந்து வேகமாக முடிஞ்சிருது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொன்று இந்தியாவில் நான் இங்கேருந்து பார்க்குறதால சொல்கிறேன். இன்டர்வியூஸ் இந்த இன்டர்வியூஸ் பேட்டர்ன் வந்து யாரை வேணாலும் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா சோஷியல் மீடியா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அவங்கள வந்து அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்களேன் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய தப்பான தூண்டி விஷயங்கள் நம்ம விட்டுறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மீடியா சைட்லேருந்து அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆஸ் அ மீடியா பர்சனா அது கரெக்டாக இருக்குமா நீங்கள் சொல்கிறது? நான் வந்து சொல்லலான்னா எவன் கேட்பான் சொல்லுங்க. எவன் வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியும். என்னடா இவ்வளோ ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு 3 பேர் உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோணும். இப்போ அவன்கிட்ட போய் கேட்டோன்னா என்ன சொல்லுவான்? நம்மள பூமரும்பான். நம்மளுக்கு உனக்கு என்னடா, நீயா எனக்கு இந்த சோறு ஒரு போடுற, 2 வார்த்தை என்னம்மா வந்து சொல்லுவான், நீயா எனக்கு சோறு போடுற, என்ன நீயா என்னை இது பண்ணுற, எனக்கு தோன்றதை நான் பண்ணுறேன், உனக்கு என்ன எனக்குன்னு ஒரு பெருசு அப்படிமா. எதுக்கு பண்ணிட்டு போங்க. நம்ம நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி இந்த 2 வார்த்தை இருக்குல்ல, இந்த பூமர் கிரிஞ்சு, நல்லது சொல்கிறவங்க எல்லாரையுமே பூமர் கிரிஞ்சுன்னுடுறாங்க. இந்த மாதிரி சில ஜென்சி டேர்ம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அதனாலேயே இப்போ அமைதியாக அதுதான் இருந்துருவோம். நம்ம போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நம்மளையே குற்றம் சாட்டுவாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட்ஸ் நைஸ் டைம். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு காமெடியனை தாண்டி இன்னைக்கு நிறைய கருத்து ஊசி போட்ட குரேஷியை நான் பார்த்தேன். ஸோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி அந்த மாதிரி இருந்துச்சு. நகைச்சுவையான டாபிக்னா அப்படி போயிடுவோம். பட் இதனால கருத்துலாம் ஒன்றுலாம் சொல்ல, சும்மா மனசில் தோணுனதை சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க. பயங்கர நான் வந்து கோவப்பட்டுருவேன்ப்பா. இந்த விஷயம்னா எனக்கு சரியான கோவம் வரும். அது வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னா என்ன விஷயம்? கோவப்படுறதா? ஏமாத்தினா கோவம் வரும். ஏமாத்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணாமல் இருந்தால் கோவம் வரும். மற்றபடி வேறு ஒன்றும். கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதை கமிட்மெண்ட் கொடுத்தா நான் ஆமாம் இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமுக்கு நான் வருவேன்னா இந்த டைமுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா சொல்லக்கூடாது அந்த ரொம்ப மாதிரி. கோவம் வந்து ஆமாம், அந்த பஞ்சுவாலிட்டியில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். நான் கொஞ்சம் இந்த தம்பி மாதவன் மாதிரி கொஞ்சம் லூஸு அந்த விஷயத்தில். ஓகே ஆமாம், இப்போ கொஞ்சம் என்னதான் ஃப்ரீ லெஃப்ட் இருந்தாலுமே அதை நான் எடுக்க மாட்டேன். கரெக்டாக அந்த சிக்னல் போடுற வரைக்கும் வெயிட் ரூல்ஸ். பண்ணிவிட்டு அதெல்லாம் என்னையே தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவேன். 10வது ஆளாக நான் வரிசையில் போனேன்னா 10வது ஆளாக தான் அந்த இடத்துக்கு போவேன். ஓகே. டக்குன்னு சும்மா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு 3 ஸ்கூல்ல தடவை போய் இந்த போக மாட்டேன். ரெட் கிராஸ் அது எங்கள் கைடு அப்பா அந்த மாதிரி இருந்தீங்களா? மேபி அவர்கிட்ட இருந்து அந்த பழக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா அவரும் ரொம்ப அப்படிதான். ஆமாம், அவரும் அந்த ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவார். நானும் அதனால தான் ஃபாலோ பண்ணுவேன். அம்பி மாதிரி ஆயிடுவீங்க போல அந்த டைம்ல. அதெல்லாம் லூஸ் ஆகிடுவேன். அப்படியே காரில் ஓட்டும்போது உள்ள நானே தெரியும், ஏய் பைத்தியக்காரனாயா எதுக்குள்ளடா வந்து நம்ம ஊர்ல ஓட்டுறான்னு. பிளாட்ஃபார்ம்லாம் வண்டி ஓட்டிட்டு போவாங்களே. நீங்கள் வேற ஐயோ ஸ்பாடா படுத்து. ஆனால் ஒரு கட்டத்தில் காரை போயிட்டு இருக்கும்போது நிப்பாட்டிட்டு தம்பி அந்த பார்சலை ஸ்விக்கிட்ட வாங்கி நானே போய் டெலிவரி பண்ணிடுறேன், நீ சேஃபாக போகலாம் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அந்த அளவுக்குலாம் உள்ள போவோம். இப்படி பூந்துலாம் போவாங்க. அதுவும் நம்ம அந்த சிக்னல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல நின்னுட்டோம்னா லெஃப்ட் எடுக்கிறதுக்காக ஆமாம் ஹார்ன் ஆமாம், ஹார்ன் அடிச்சு அடிச்சு இது பண்ணுவாங்க. அதை தாண்டி அது வந்து அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அங்கே உள்ள டிராஃபிக் ரூல்ஸும் அப்படி தான் இருக்குது. ஒரு ப்ராப்பர் இப்போ இங்கே இப்போ துபாயில் அதுக்கு நான் துபாய் ஒரு அப்படி சொல்ல அங்கே கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ அந்த சைடு லெஃப்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சின்ன கரெக்டாக அந்த லெஃப்ட்டுக்கு போகிறவங்களுக்குன்னு ஒரு கோடு மாதிரி போட்டாங்கன்னா கரெக்டாக அப்படி போகிறவங்க அதில் போயிடுவான். அது ஒன்றும் அவங்க போடவே மாட்டாங்க. எதுவும் எங்கங்க அங்கே ரோட்டில் வந்து ஒரு ஐயோ இந்தியன் பற்றி பேசணும்னா பேச அவ்வளோதான். வேண்டாம். அவ்வளோதான். அப்புறம் எனக்கு அண்ணா அறிவாலத்தை வந்து கால் வந்துடும். அதனால் போயிட்டே அப்புறம் இருக்கேன். நீங்க ஊருக்கு திரும்பி போக ஆமாம் ஆமாம் முடியாது. ஆமாம். பாத்துக்கோங்க. சரி, துபாய் பத்தி ஏதாவது ஒரு 4 விஷயம் ஊர்ல இருக்கிறப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கு, ஏன் இவ்ளோ பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணியிருக்கா? அது தோணியிருக்கு. நிறைய விஷயம் தோணியிருக்கு. துபாயில் போனாலே பெரிய ஆளாயிரலாம் வேற லெவலில் அப்படின்ற. ஆனால் இங்கே வந்து இந்த இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேரை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நோ அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது என்னதான் வந்து வேலைலாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் அப்படி இருக்கு. டக்குன்னு அப்படிலாம் ஆஹா ஓன் பூம்லாம் ஆகிட எஸ். முடியாது. அது ஒன்று.
அது ஒண்ணு இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதான் சொல்லுவாங்க விஜய் சேதுபதி ஸ்டைல்ல அந்த கோழிக்கு தான் தெரியும் அந்த பட்டக்ஸ் வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு 60 மித்து. செகண்ட் ரீல பார்த்துட்டு துபாய்னா பாஷ் தான் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை எதுவுமே யாரும் சோஷியல் ஆமா மீடியால சொல்ல போட மாட்டாங்க. மாட்டாங்க. கரெக்டா. அப்புறம் இந்த விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். துபாய்னாலே ஒரு அரபு கண்ட்ரி, எங்க போனாலும் ஷேக்கா இருப்பாங்கன்னு நினைச்சா, இங்க வந்தா எங்க போனாலும் நம்ம ஊர் ஆளுங்களா இருக்காங்க. ஒண்ணு நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் இல்லைன்னா ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி ஷேக்க எங்க தான் தங்குவாங்க. அவங்க வீடையும் நான் பார்த்ததே இல்ல. ஏங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. துபாயில வந்து யுஏஇல வந்து இந்தியன்ஸ் தான் நம்பர் 1ல இருக்காங்க பாப்புலேஷன்ல. ஓ! எமிராத்தி அதாவது லோக்கல்ஸ் இருக்காங்களே அவங்க நம்பர் 3ல தான் இருக்காங்க. அட பாவிங்களா! அவங்க ஊருக்கு வந்து அவங்களே 3வது இடத்துக்கு தள்ளி அவங்களே விட்டீங்களா? நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு. அதுதான் ஆக்கிரமிப்பு பண்ணல. அது ஒண்ணு. அதான் ஏன்னா துபாய்னா என்ன நினைப்போம் ஷேக். ஏன்னா இப்ப வடிவேல் காமெடில என்ன வந்திருக்கு? ஷேக்கு அந்த மாதிரி தானே பேசியிருக்காரு அவரு. அந்த ட்ரெஸ்லாம் போட்டு வந்து அந்த ஊதா ட்ரெஸ் போட்டு ஒருத்தவனே நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஷேக் வந்து பெருசா நான் பார்த்ததில்ல. அது 2 விஷயம். அப்புறம் வேற வித்தியாசமா அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்க வந்தது அவ்வளோதான். இது 2 தான். மத்தபடி எல்லாமே ஓகே. ஓரளவு அஸ் இட் இஸ் இருக்கு. ஓகே. அந்த டாக்ஸ் இதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி லைக் ரொம்ப சேஃபான ஒரு கண்ட்ரியா இருக்கு. உண்மையிலேயே சேஃப் தான். அது உண்மைதான். அண்ட் ஓகே எனக்காக லாஸ்டா நம்ம தனுஜாக்கா வாய்ஸ்ல பேசிடுறீங்களா? தனுஜா அக்கா வாய்ஸ்ல. டே என்னடா பண்றீங்க? அக்கா இன்னைக்கு பாட்காஸ்ட் பண்ண வந்திருக்கேன்டா. இன்னைக்கு யாரு உங்க பேரு? மாயா. மாயா. அவங்கள யாராவது ஆயான்னு கூப்பிட்டீங்க செருப்பால் அடிப்பேன். சீ. ஓகே தேங்க்யூ குரேஷி. தேங்க்யூ. தேங்க்யூ.